வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். சுகுந்தன் தோழனுக்கு வீர வணக்கம். சுகுந்தன் தோழனுக்கு வீர வணக்கம். மக்கள் தோழன் சுகுந்தனுக்கு மக்கள் தோழன் சுகுந்தனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். தொழிலாளர்களின் தோழன் சுகுந்தனுக்கு தொழிலாளர்களின் தோழன் சுகுந்தனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வாழ்நாளையே என்னுடைய குடும்பத்துக்காக இல்லாமல் மக்களுக்காக அர்ப்பணிக்கணும். தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கையில் முழுக்க போராட்ட வாழ்க்கை. கணக்கென எதுவும் வைத்துக் கொள்ளாமல், கணக்கென எதுவும் சேர்த்துக் கொள்ளாமல் தன் குடும்பத்துக்காக உழைக்காமல் முழுக்க கிட்டத்தட்ட அவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே மக்களுக்காக உழைச்சார். வீட்டை விட்டு வந்த பிறகு திரும்ப வீட்டுக்கெல்லாம் போகவே இல்லாது எந்த உழவர்களுக்காக விவசாயிகளுக்காக போனாங்களோ அவங்க அதுதான் தன்னுடைய வீடாக நினைச்சார். அதே மாதிரி தொழிலாளர்களுக்காக போகும்போது அவங்க தான் தன்னுடைய சொந்தக்காக நினைச்சார். அவருடைய இழப்பு நமக்கு ஒரு பெரிய இழப்பு. அது நம்மளோட நாங்கள் குறிப்பாக நம்மளோட இணைஞ்ச பிறகு நம்மக்கிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கும் பல நேரங்களில் நினைக்கும்போது அவர் இல்லை, அவர் பல்வேறு நெருக்கடியான சூழலில் அவர் இல்லைங்கிறது திரும்ப ஒரு நினைவு கொண்டு வருது. ஏன்னா நெருக்கடியான சூழ்நிலை ஒன்று வருவதுன்னா அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற இடத்துல அவருடைய முடிவும் அவருடைய செயல்பாடுகளும் யாராலும் செய்ய முடியாது. தொழிலாளர் அதிகாரிகள்லாம் இவர் வந்துட்டாருன்னா கொஞ்சம் பயத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா இவரை விட பெரிய சங்கம் வச்சிருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் சாதாரணமாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவரை ஏன்னா எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. அந்த கடைசி நேரத்தில் அதிகாரிகள் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது அதிகாரம் சரி முதலாளிகளுக்காக பேச வந்திருக்கணும், அரண்டுக்கு வருவாங்க. கேட்டில் மீட்டிங் போடுறதுங்கிறது தொழிலாளர்களுக்கு உரிமை. கேட்டில் போய் மீட்டிங் பண்ணலாம். அதுக்கு எந்த போலீஸ் எதுவும் தேவையில்லை. போலீஸில் போய் காவல்துறையிட்ட போயிட்டு நம்ம இசை வாங்க வேண்டிய தேவையில்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிடலாம், போயிட்டு அந்த உள்ளூர் நீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க தொழிலாளர்கள் இங்கே தொழிற்சாலை ஏதோ பண்ண போகிறாங்க, அதனால் இந்த கேட்டில் மீட்டிங் போடக்கூடாது, 500 மீட்டர் தள்ளி வேணா இசை கொடுங்கன்னு சொல்லி 500 மீட்டர் தள்ளி போட்டுக்கங்கன்னு சொல்லி போட்டு ஆர்டர் போட்டுச்சு. அப்படி சட்டப்படி போடக்கூடாது. பணம் கொடுத்து நீதிபதிகிட்ட தீர்ப்பு வாங்கிட்டான். 500 மீட்டர் தள்ளி போட்டால் யாருக்கும் தெரியாது. அப்படி போய் அதை ஒத்துக்கிட்டு மீட்டிங் போடல. என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 300 தொழிலாளிகளை அழைச்சிட்டு நேராக அனுப்பி போயிட்டார். எங்கே போட்டுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட 300 தொழிலாளிங்க நீதிமன்றத்துக்குள்ள வந்தோடனே ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து சேர்ந்தோடனே நீதிபதிக்கு ஒரு மாதிரி என்ன ஆகிட்டாரு. உள்ள உட்காந்துட்டு என்ன வெளில ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தொழிலாளிகள் அழைச்சிட்டு இருக்காரு. அந்த தொழிற்சங்கத்தில் தொழிலாளிகள் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம், அது மாதிரி நம்ம நேற்று நீங்கள் தீர்ப்பளிச்சிங்கல்ல, அதுக்காக அதை பேசுறாரு. அவரை மட்டும் கூப்பிடுங்க. இல்லை அனைவரும் போய் இப்படி நிற்கிறார். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வரட்டுறீங்களா கோர்ட்டில், இவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலை. எதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. ஏன் பார்க்கணும் வந்திருக்காங்க, நேற்று நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, இந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லாது. நாங்கள் கேட்டில் எங்களுடைய குறைகளை பேசுறதுக்காக உரிமையை நீங்கள் படிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக உங்ககிட்ட நீதி கேட்குறதுக்காக எல்லாரும் வரணும்னு கேட்டாங்க, அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அழைச்சிட்டு வந்துருக்கோம். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி அப்படின்னு அந்த இதை எடுத்து தீர்ப்பை மாற்றி எழுதி அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுறாங்க. எதுக்கு சொல்லாத இதெல்லாம் எந்த தொழிற்சங்க தலைவரும் செய்யறதில்லை. நீதிமன்றத்தை முற்றுகையிடுறதுங்கிறதெல்லாம் அவர் அந்த நேரத்தில் அவர் கூட ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். அன்னைக்கு காலையில் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது அது படுக்கும்போது படுப்பார், வச்சுட்டே படுப்பார். காலையில் ஒரு முடிவு கூட டாபால்னு நடைபெறுறாரு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா எதிரிகளை ஒரு முன்னனுமானம் பண்ண முடியாத அளவுக்கு இது பண்ணுவார். அது நாங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி பயப்பட மாட்டார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாருன்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க போகும் அப்படின்னு அடிச்சுட்டு போயிடுவாருன்னு வச்சுக்கலாம். ரொம்ப யோசிச்சுக்கிட்டா இருக்க விட மாட்டார். அது மாதிரி நிறைய அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. இது மாதிரியான நெருக்கடியான காலங்களில் நம்ம அவர் திரும்ப வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 ஆண்டுகள் பயணித்த காலங்களில் ஏற்பட்ட அவருடைய அனுபவங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவர் எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ உடனடியாக அவர் நினைவு வந்துகிட்டே இருக்கார். அப்போ இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இது. நம்மளுடைய நெருக்கடி காலங்களில் ஒரு மனுஷன் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்தில் நினைவுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம துன்பமாக இருக்கிற காலத்தில் ஒரு மனுஷன் நினைவுக்கு வர ஆரம்பிச்சோம்னா அவர் தான் சரியாக வந்திருக்கணும். ஏன்னா அடுத்தவங்க துன்பங்களை தீர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சாங்க எப்படிங்கிறது ஒரு முக்கியமான அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. அது போன்ற மிகச்சில தோழர்கள் தான் நமக்கு கிடைச்சாங்க. அது போன்ற தோழர்களாக தோழர் NS நல்லசிவன் தோழர் இவரோட மூத்த தோழர்.
அவர்கிட்ட நிறைய பாடங்கள் கற்றுக்கணும். அதே போலதான் அவரும் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க வந்து மக்களுக்காக ஒப்படைச்ச தோழர்கள். அவர்களெல்லாம் இன்னைக்கு இல்லைங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அறிவையும் ஆற்றலையும் முழுக்க சமூகத்துக்காகவே அர்ப்பணித்த மனிதர்கள் மிக குறைவு சமூகத்தில். தன் குடும்பத்துக்காக உழைப்பாங்க, தன் குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கறதுக்கு பண்ணிப்பாங்க, தன்னுடைய குழந்தை குட்டிகளுக்காக நேரத்தை செலவிடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சமூகத்துக்காக பண்றவங்க வந்து மிக குறைவு. ஆனால் மொத்த வாழ்நாளையும் என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே நான் அதுக்காக ஒப்படைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வராதுன்னு சொன்னோம்னா மிக அரிது. ரொம்ப வரலாற்றுல அரிதான இதாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களை நாமும் மாற வேண்டும். நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களை மாற்றணும். அப்பதான் சமூகம் வந்து சீராக இருக்கும், நல்ல சமூகமாக படைக்க முடியும் என்ற நோக்கத்திற்காக தான் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த அடிப்படையில் நாமும் அதே போல வந்து பணியாற்ற தொடங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இப்படி இருக்கணும்னே தெரியாம வந்து அவருக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எப்படி போல்டா இருக்கணும். நீங்க எச்சார போய் நேரா பார்த்தேன்னா அது அவர் கொடுத்த தைரியம் தான். போன வாரம் கூட போனேன், யாருமே இல்லை, என்ன மட்டும் கூப்பிட்டாங்க. சரி என்ன பண்ணிட்டு போறாரு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறேன், அவ்வளோதானே. போனேன், ஒரு வாரத்தை சரிம்மா ஓகேம்மா அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தது இல்லை. அவர் பேசும்போது 8 பேர் அனுப்பிங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. நான் இந்த மாதிரி வந்திருக்கிறதுனாக்கா அது என்ன வந்து இழுத்துச்சு இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி பேசிருக்கும் போது அவர் பேசும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப கண்காலங்கிச்சு. ஒரு வெட்டாவெளியில ஒரு கட்டளை போட்டு ஒரு தானை போட்டு படுத்துட்டு இருக்காரு மனுஷன். அப்ப பேசும்போது அவரோட அந்த இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் பேசினாரு. பேசும்போது இவ்வளவு ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து இந்த வேலை செய்யறவங்களுக்காக இப்படி வந்திருக்கிறாரு பாத்தீங்களா, அப்படின்ற மாதிரி நினைச்சு அப்படியே கண் கலங்கி. தொழிலாளர் பத்தியே எப்போதும் நினைப்புதான். ஆனா அவரோட மனசுல வந்து என்னைக்குமே வந்து எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியாது அப்படின்ற ஒரு தோண்டதே இல்லை. அவரை பார்த்துதான் எங்களுக்கு வந்து இன்னும் எங்களால உழைக்க முடியும், எங்களுக்கு வயசாயிடுச்சு, உழைக்கூடாது, உங்களால எதுவுமே இல்லை, எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தலைக்கு போற விஷயமா நாங்க நினைப்போம். இது ஒரு பெரிய விஷயமா கொஞ்ச நேரத்துல உட்கார்ந்த நேரத்துல அதுக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. அந்த தீர்வு வந்து எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல குடும்பமா உட்கார்ந்து பேசுறதுக்கு நாங்க அவரை வந்து இழந்தது ரொம்ப பெரிய இழப்பு எங்களோட வாழ்க்கையில. ஆரம்பிக்கும் போது சார் கூட தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்தார். எங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு என்னென்ன பண்ணணும், எப்படி இதெல்லாம் இருக்கணும், யார்கிட்டையும் அடிப்பணிஞ்சு போகக்கூடாது, யாருக்கிட்டையும் எந்த இதுக்குமே இது பண்ணக்கூடாது, நீங்கள் தைரியமாக இருந்து கோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆம்பூருக்கு கூட ஒரு வட்டம் போயிருந்தோம். வேலூருக்கு போயிருந்தப்போ அப்படியே எல்லாம் இருந்து அவர் எங்களோட இருந்து கூப்பிட்டு போய் ஒரு இதில் போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களோட உட்காந்து சாப்பிட்டு இது பண்ணார். இங்கே வந்தாலும் அவர் வந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி அவருக்கு அன்பாக இருந்து பேசுகிறதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் இது பண்ணுவார். அதேமாதிரி கேஸ் விஷயமா போகணுன்னு கூட ஃபோன்லேயே சொல்லுவார், உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லுவார். மக்களுக்காக பாடுபட்டவர்கள், மக்களுக்காக இருப்பவர்கள், மக்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் என்றுமே அவர் சோழப்படவே எப்பவுமே தொழிலாளர் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வருஷம் தோழனுடைய நம்ம வாழ்க்கை தொழிலாளர்களுக்கு சில நலன்களை வாங்கி கொடுக்கறதோட ஒரு சமரசத்தோட இருக்கிறவங்கள தான் நம்ம பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆனா இங்க இது ஒரு வர்க்க சமுதாயம். இங்க இருக்கிற சமூக மாற்றத்துக்கான ஆட்களை தயார் செய்வதிலையும் அதிலே தொழிலாளர்களை அரசியல் படுத்துறது, அது சம்பந்தமான போராட்டங்கள்ல தொழிலாளர்களை ஈடுபடுத்துறது, இதெல்லாம் வந்து மிக குறுகி கொண்டிருக்கிற காலத்துல தன்னோட முழு வாழ்க்கையுமே அதுக்காக அர்ப்பணித்த தோழர்கள் வெகு சிலர்ல சுந்தன் தோழர் முக்கியமானது. பிரச்சனை அவங்க ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம ஒரு சந்தேகத்தை கேட்கலாம். அந்த அளவுக்கு என்னன்னா தன்னுடைய நலனை விட பிற நலனை பற்றி அக்கறை அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப சில குறைவாக இருக்கு. வரவரை மோசமான நிலையில் போயிட்டு என்னென்ன மனிதநேயன்றது யாருக்குமே இல்லை, மாசுன்றது யாருக்குமே இல்லை. சுரண்டல் எதுக்காக வச்சிருக்கான், சுரண்டி என்ன பண்ண போறான்னு கூட தெரியாத அளவுக்கு சுரண்டிட்டு இருக்கான். தாய்கிட்ட இருந்து சுரண்டான், தகப்பங்கிட்ட சுரண்டான், இருக்கிறான் விட்டுறான். ஆனால் இவ்வளோ மோசமான காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம், வருத்தப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா அவரை பார்த்து இன்னமும் நம்ம மாறலையே அப்படிங்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கு. நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியலன்ற வருத்தத்தோட வந்து